இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்டார்டிங் பண்ணுறப்ப நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதுவரையும் என்ன பண்ணீங்கன்னு உதயநிதி கேட்டதுக்கு வந்து இவர் சிஎம் விஜய் வந்து பதில் சொல்லிட்டு தான் வந்தார். அதுவும் அந்த அந்த பேப்பரில் இருக்கிறத வந்து அதை அப்படியே படித்து தான் சொன்னார். ஏன்னா எல்லா எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும் பேப்பரை சைடில் வச்சுருப்பாங்க, பாயிண்ட்ஸ்லாம் அதை எழுதி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்ம பாயிண்ட்ஸை மாற்றி சொல்லிட்டோன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிப்போம். இது கூட தெரியாமல் உட்காந்துட்டு அவங்க இஷ்டப்போக்கெல்லாம் பேச முடியாது. நம்ம விஜயகாந்த் மாதிரி 1,22,000 அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு பாயிண்ட் வேணும், ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு பாயிண்ட் வேணும். அது மாதிரி படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவொடனே இத்தனை நாளாக வாங்கிட்டு அந்த குற்றமுள்ள நெஞ்சு வந்து குறுகுறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த சட்டசபையில் நாம் லைவாக பார்த்துருக்கோம். இத்தனை நாளாக நம்ம சட்டசபையெல்லாம் பார்க்கலாம் மாட்டோம். நமக்கு அரசியல்னால் ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாது, அரசியல் புரிய வச்சார். இப்போ சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்ததில் அது வந்து வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறாங்க, குழந்தைங்க உட்காந்து பார்க்குது. இது எல்லாருமே பார்க்குறப்போ வந்து இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும். திமுககாரங்க வந்து விஜய் சார் பேசலாம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சூப்பராக பேசினார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதுக்கு மேலே நாங்கள் கொள்ளை அடிக்க மாட்டோம், கொள்ளை அடிக்கிறீங்களும் விட மாட்டோம், கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாலும் அதை தடுப்போம், இதுக்கு முன்னாடி கொள்ளை அடிச்சிருந்தாலும் எங்களை விட மாட்டோம்னு சொல்லுவார் ஒரு டைலாக். அது சூப்பராக இருந்தது. அது பார்க்கும்போது குஷ்பமாக இருந்தது. அது மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்றம்னா அதுக்கு முதன்படியாக தான் இன்றைக்கி வந்து ரைடு போயிட்டு இருக்கு ஈவா வேலூரில். இது மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரு ஆட்டை படைங்கிட்டலாம் ரைடு விட்டு இது இல்லை அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு லஞ்சம் வாங்கினது, இது வேறு இதுக்கெலாம் லஞ்சம் வாங்கினதெல்லாம் ஒழிச்சா இப்போ இதுக்கு மேலே புதுசாக அமைச்சர்களும் சரி, டிவிகள் இருக்கிற அமைச்சர்களும் சரி, யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லஞ்சம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அவரும் கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறாங்க. இப்போ பழைய சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அவங்க தலைவர்களை புகழ்ந்து அதுவே ஒரு 2 நிமிஷம் பேசிடுவாங்க. மக்கள் குறைகள் பற்றிலாம் பேச மாட்டாங்க. அது 1 நிமிஷம் பேசுவாங்க. இது 5 நிமிஷம் எங்கள் தலைவர் தாத்தா பேரன் அப்பா இவங்களை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் கரெக்டாக பாயிண்ட்டுக்கே வராங்க. பார்த்தியா, இந்த அமைச்சர்கள் பேசுறது சிறப்பாக இருக்குது. அதான் பாய், நேற்று வந்து ரொம்ப பெரிய ஒரு அசம்பிள் மாற்றமே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அசம்பிளில் வந்து யாரும் இந்த அளவுக்கு தைரியமாக எதிர்த்து பேசினது ஒரு 2 பேர் தான். ஒன்று புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த். ஸோ இந்த வாட்டி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அசம்பிளியில் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. போர்டெல்லாம் முடிச்சுட்டு குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல் அசம்பிளில் வந்து பார்த்தோன்னா கேள்வி வந்து ரொம்ப கடுமையாக வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சைட்லேருந்து. அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து வாயை திறக்கலை, எல்லாரும் பேசினாங்க, அவர் திறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. நேற்று வந்து பார்த்தோன்னா பெரும் குஜிலி மாஸ்து வந்து பார்த்தோன்னா அந்த அசம்பிள்குள்ளே நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது கொஞ்சம் நெஞ்சம் குஜிலி மாஸ்து இல்லை, செம்ம தக்லைஃப் தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருந்தது. ஏன்னா இந்த அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே அவர் மேலே எத்தனை அவதூறுகள், எத்தனை ஒரு கேலி கிண்டல்கள், இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நடந்திருக்குது. இதுக்கு மேலே திமுகவை வந்து பார்த்தா யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயம் செயலையும் காட்டினாங்க. இதுவே பெரிய மாற்றம் தான். இந்த மாற்றம் வந்து தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். நம்ம வந்து ஓப்பனாக இருக்கணும் எல்லாமே. நம்ம எது சின்ன தப்பு பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே தெரியுது இல்லை. இப்போ நீ 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 கொட்டாயை விட்டாலும் அதை வந்து மீமாக எடுத்து போகிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. இந்த பக்கம் இவர் இப்படி உட்காந்துருந்தாலும் அதுக்கும் மீம் எடுத்து போகிற ஆளுங்க இருக்காங்க. எல்லாமே 2 சைட்லேயும் இருக்காங்க. பட் ஆனால் அவர் அதுக்கப்புறமேட்டு அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி முடித்தவொடனே அங்கேருந்து எந்திரிச்சவொடனே அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம லியோதாஸ் உள்ள வந்துட்டார். வேறு லெவலில் வந்து அந்த திமுககாரங்களை குஜிலி பெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க ஓடி போயிட்டாங்க. எனக்கு வந்து அதை அவர் அப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கல. இது சோஃபா மாடல்னு சொன்னோடனே இந்த சோஃபா மாடல் இந்த கட்டில் மாடல்லாம் இங்கே இல்லை, நீ ஆதாரம் தான் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அவரு முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறமேட்டு இந்த சோஃபாலாம் வேணும்னா நீங்கள் எனக்கு சோஃபா புரியறதுக்கே கொஞ்ச நாள் ஆணிச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி தளபதி சொன்னார். அது வந்து நமக்கும் அது வந்து அந்த புஷ்பா பாணியில் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து அந்த பாய்காரங்கெல்லாம் வந்து விளக்கமே கொடுத்துட்டாங்க. அது என்னது, நாங்கள் வந்து சோஃபா வந்து வாடகை தாங்க வாங்கி போட்டிருந்தோம். ஏன்னா இத்தனை நாளாக வந்து எங்கள் இதுக்கெலாம் வந்து சிஎம்லாம் உள்ளே வந்ததில்லை, வரேன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் சோஃபா வாங்கி போட்டோம். இதை தாண்டி அந்த சோஃபாலாம் ஒன்றும் இல்லைங்க, வேணால் கிழிச்சு கூட பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட சொல்கிறார். அதனால் இதெல்லாம் வந்து தேவையில்ல. அதுக்கு தான் அவர் ஒரே இதில் பதில் சொல்லிட்டார். ஒரே இடத்துல எல்லோரும் அவங்கவுங்க விருப்பப்பட்டு தான் இந்த கட்சிக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. நம்ம டிவிகே கட்சிக்குள்ளே தான் வந்திருக்காங்க. பட் சப்போர்ட் பண்ணி தானே வந்திருக்காங்க. அவங்களோட முயற்சி தானே அது. வந்து இத்தனை வருஷமாக வந்து உங்கள் கூட நின்று கூட்டணியில் நின்றவங்க இதுவரையும் எந்த பதவி வந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்க? யாருக்குமே இதுவரையுமே கொடுத்ததில்லை. திருமாவளவனுக்கெலாம் என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு இதுவரையுமே தெரில. அவர் இத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணி இப்போ வந்து வெளியேருந்து சப்போர்ட் பண்ணி
அவருக்குன்னு அவங்க இதுலேருந்து ஒரு பதவி கொடுத்து அந்த பட்டினத்து அந்த பதவியெல்லாம் கொடுத்து கௌரவம் தான் படுத்திருக்காங்க. இங்கே வரையும் இதுவரையும் யாரையும் அசிங்கமும் படுத்தலை. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் சோஃபாவுக்கு பதிலாக சேரை போட்டுலாம் உட்கார வைக்கல. அதை வந்து அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். இதை விட குஜிலி மிஸ்டர் வந்து வேறு யாராலையுமே பண்ண முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே அரசியல்னாவே கொள்ளடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி போகிறோம் அப்படின்னா அவங்க காசு வாங்கிட்டு போஸ்டிங் தராங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலுமே பணம் கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு மக்கள் அதோட பழகிட்டு தான் இருக்காங்க. லஞ்சங்கிறது இல்லாமலாம் இல்லை. அதை ஒழிக்கணும்னா மெயின் வந்து அந்த எம்எல்ஏ மினிஸ்டருங்க இவங்க வந்து வாங்காமல் தான் கீழ்மட்டங்க வாங்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு அங்கே பிடிக்கணும். அதுமாதிரி ரைட் ஒருத்து நான் நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ இருக்கிற அமைச்சர்களும் யாரும் லஞ்சம் வாங்காமல் இதேமாரியே விஜய் வந்து அது மாதிரி லஞ்சம் யாராவது வாங்கியிருந்தால் எங்களை அதிரடியாக தூக்கினாங்களா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக பண்ணுவார்னு நம்புகிறோம். அதே மாதிரி முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து ஆவேசமாக எந்திரிச்சு கோஷமாகி போட ஆரம்பிச்சாரு. அது வந்து சும்மா அது வந்து நம்ம அப்படி ஆப்னண்ட்டாக இருக்கிற டீமை கிரிக்கெட்டில் பண்ணுவாங்களே அது மாதிரி பண்ணுறது அதெல்லாம் சும்மா அரசியல் எங்களுக்கு நாகரிகம் இல்லாததுனால தான் மக்கள் வந்து ஓட்டை எங்களுக்கு போடலை. இல்லை எல்லாருமே அங்கே வந்து அங்கே பேச சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பிஏலாம் இருப்பாங்க. எல்லாருக்குமே பிஏ டக்குன்னு எழுதிட்டே இருப்பாங்க. அந்த பேப்பர் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசும்போது அவங்க எப்படி பாயிண்ட் கொடுக்க முடியும்? அவங்க பிஏ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் நின்று அவங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிப்போர்ட்டர் மாதிரி நின்று எழுதிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களோட பிஏ அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது தான் அடுத்து இவங்க படிப்பாங்க. 2 பக்கமும் நடக்கும். அதை வந்து பார்த்து தான் படிக்க முடியும். இருந்துச்சு. ஸோ எங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு வழக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நின்று பேசுகிறாரோ இல்லையா அதிகமாக ஓடிட்டே பேசுகிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பதில் வந்து அவர் உள்ளே வந்து கொடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் உள்ளே கொடுத்துருந்தா கூட வந்து பார்த்தோன்னா பரவாயில்ல, ஏதோ வந்து அரசியல் தெளிவு ஏதோ ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து அசம்பிளில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பாதியிலே எந்திரிச்சு வெளியே போகிறது என்ன அரசியல் நாகரிகம் அப்படின்றீங்க? இது போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்து பார்த்தோன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வந்து பர்சனலாக வந்து ஒரு சில விஷயம் வந்து அவர் போட்டிருந்தாரு. ஏன்னா எங்கன்னா செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஓவர் பர்சனலாக வந்து இழுக்கிறாரு. அதாவது இன்றைக்கி வந்து தாவேக்காவை தற்குறின்னு சொல்கிறவங்க வந்து உண்மையான தற்குறி யாருன்றது வந்து இன்றைக்கி ஊர் உலகத்துக்கே வந்து பார்த்தோன்னா வெளிச்சம் போட்டு காட்டியாச்சு. அதுவும் லைவ் போட்டு காட்டியாச்சு. இது வரைக்கும் வாழ்நாள் முழுக்க லைவ் வந்து நிறையா பேர் வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்த்தது அதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி அசிங்கப்பட்டது எல்லாமே இருந்துச்சு. இது எப்படி இருந்ததுன்னா இந்த பருத்தி வீரன் படத்தில் இந்த பொனந்தனி கேரக்டர் வந்து கார்த்திகிட்ட போய் அடி வாங்கிட்டு வருவார் பார்த்தீங்களா? அடி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருப்பார் பார்த்தீங்களா? ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்மன்னன் அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அதே காமெடி அப்படியே ஞாபகம் வந்துச்சு. சரி, இதை போய் அவங்க வீட்டில் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு கல்யாண வீடு நடக்குதா, ஏதாவது இன்விடேஷன் வருதான்னு பாருன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதா, நாளைக்கு போடுறேன் பாடுற ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் ஒரு சொல்லுவார்ல ஒரு படத்தில், அப்போனா உடனே கல்யாண மண்டபத்தை புக் பண்ணு, நான் உடனே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போய் இன்னைக்கு வந்து அப்பா காணோன்னு சொல்ல போகிற அப்பா இங்கே தான் இருக்கிறாரு, மக்களோட மனசில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாதுன்னு அவங்க இன்னமும் இருக்கிறது எப்படின்னு தெரியல. ஆனால் ஓவராக சொல்ல போனா இன்னும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலுன்றது இன்னும் சுத்தமாக தெரியலன்றது தான் நிதர்சனமான உண்மை. அது எவ்வளோ மறுத்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கூட திட்டலாம் உனக்கு மட்டும் அரசியல் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு அரசியல் அறிவு இருக்கோ இல்லையோ அது வந்து நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர். ஸோ இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி எதுவும் பண்ணலன்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் வந்து பார்த்தோன்னா கேள்வி கேட்கணும். ஆனால் எங்கள் எதிர்க்கட்சி தலைவரே வந்து பார்த்தோன்னா குண்டக்க பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் வந்து இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்டது வந்து எப்படி வந்து சொல்லும்? நீங்களே சொல்லுங்கள்.